இந்த புரட்டாசி மாதத்தில் சில விஷயங்கள் செய்யக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்களே, அது ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இது வழிபாட்டிற்குரிய மாதம். அதனால் நம்ம வழிபாட்டிலேயே கவனம் செலுத்த வேண்டும் அப்படின்ற காரணத்துக்காக தான் நமக்கான விஷயங்கள் எல்லாம் செய்யக்கூடாது. அதாவது திருமணம் செய்கிறது தவிர்க்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. திருமணம் செய்கிறது அப்படின்றது சாதாரண விஷயம் கிடையாது. அதுக்காக பார்த்திங்கன்னா ஒரு 2-3 மாதத்துக்கு முன்னாடியே வேலை செய்ய தொடங்கிடுவோம். அதுவும் இந்த புரட்டாசி மாதத்தில் திருமணம் இருந்துச்சு செய்கிறாங்க அப்படின்னு வைங்களேன். அப்போ என்ன ஆயிரும், அந்த திருமண தேதியை நெருங்கும் பொழுது ஏகப்பட்ட வேலை இருக்கும், அதில் தான் கவனம் இருக்கும். இங்கே பகவானை கும்பிடுறதில்ல. அதாவது இந்த மாதத்தில் பகவானை கும்பிட்டால் பெரும் பதவி, இந்த ஸ்வர்கலோக பதவி கிடைக்கும், பரம பதத்தை நம்ம அடைவோம். அப்புறம் புண்ணியங்கள் நிறைய கிடைக்கும், பாவங்கள் கரையும். அப்பேற்பட்ட மாதம் இந்த மாதம். அதெல்லாம் செய்யாமல் போயிட்டாங்கன்னா இவங்களுடைய பாவங்கள் எப்படி கரையும், எப்படி புண்ணியம் சேரும்? இவர்களுக்கு வாழ்க்கையில் மேற்கொண்டு, அதாவது வருகின்ற காலங்களில் நடக்கக்கூடிய, அந்த வருஷத்தில் நடக்கக்கூடிய நல்ல விஷயங்கள் எல்லாம் எப்படி நடக்கும் அப்படின்றதுக்காகத்தான் இந்த மாதத்தில் பார்த்திங்கன்னா திருமணம் மற்றும் சுபகாரியங்கள் மிக பெரிதாக அந்த வீடு கட்டி புதுமனை புகுவிழா போகிறது அதெல்லாம் தவிர்க்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க.